வெல்கம் டு ஹெட்லைன்ஸ் டிவி. வாஸ்து டிப்ஸ் எவ்ரி டியூஸ்டே அப்டேஷன் வந்து இந்த வாஸ்து டிப்ஸ். இன்றைக்கி இந்த வாஸ்து டிப்ஸில் நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஒரு வீட்டில் வந்து ஃபினான்ஷியல் சேவிங்ஸ், நிறைய பணம் நிற்கணும், எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் தங்க மாட்டேங்குது வீட்டில் வந்து கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்குது, நிறைய டெப்ஸ் கடன்கள் வாங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிற சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதையும் தாண்டி டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேளுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ ஓவர் ஃபோன். வாஸ்துவில் ஒரு வீட்டில் பீரோ, ஓகே, ஜுவல்ஸ், நமக்கு வந்து முக்கியமாக வீட்டில் வந்து ஒரு விலை உறைந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தங்க நகைகள், வெள்ளி நகைகள். ரெண்டாவது டாக்குமெண்ட்ஸ், ஏதாவது சொத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ஆர் நமக்கு வாழ்க்கையில் பயன்படக்கூடிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். மூணாவது கேஷ், மணி. இந்த மூணுமே நம்ம வந்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சா அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது எந்த கார்னரில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தகவலை இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு வீட்டில் சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்கும், அதாவது தெற்கும் மேற்கும் இணையக்கூடிய அந்த மூலையில் தான் பெரும்பாலும் படுக்கை அறை அமைப்பாங்க, பெட்ரூம்ஸ். இந்த பெட்ரூமில் நமக்கு வார்ட்ரூப்ஸ் இருக்கும். அந்த வார்ட்ரூப்ஸ் நம்ம ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோம், எவ்ரிடே யூஸ் பண்ணுற ட்ரெஸ் வச்சுருப்போம். அதோட ஒரு சில டாக்குமெண்ட்ஸ், ஃபைல், ஜுவல் எல்லாம் வச்சுருப்பாங்க. பட் அது ஒரு ரைட் பிளேஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ரைட் பிளேஸ் கிடையாது. பட் ஒரு வார்ட்ரூப்பில் பீரோ ஆர் கபோர்ட் ஆர் வார்ட்ரூப் இது இதர் நார்த் ஃபேஸிங் ஆர் ஈஸ்ட் ஃபேஸிங் தான் இருக்கணும். இதில் நார்த் ஃபேஸிங் இருந்தால் மிக மிக நல்லது. நார்த் ஃபேஸிங் தான் ஹைலி அட்வான்டேஜபிள் அண்ட் ஹைலி ப்ராஸ்பெக்டிவ். ஸோ அந்த நார்த் ஃபேஸிங்கில் உங்களுடைய பீரோ இருந்ததுன்னா அந்த வீட்டில் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக க்ரோத், அதுக்கப்புறம் கீழே போகாத, மைனஸ் ஆகாத ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் இன்கம் வைஸ். ஓகே, சரியான கார்னர் எது? நம்மளுடைய பண பொட்டிகள், ஜுவல்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சரியான கார்னர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் நார்த். ஒரு திசையில் 4 திசைகளில் பார்க்கும்போது வடக்கு திசை, அந்த வடக்கு திசையில் சென்டர் ஆஃப் நார்த் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. நடு வடக்குன்னு சொல்கிறோம். அந்த நடு வடக்கு பகுதிகளில் நீங்கள் வந்து ஜுவல் ஆர் கேஷ் ஆர் அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வைக்கிறதா இருந்தால் அங்கே ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணி, ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரூமில் நார்த் ஃபேஸிங்லேயே, அந்த நார்த் ஃபேஸிங்லேயே நீங்கள் ஒரு கபோர்ட் ஆர் அ பீரோ அந்த மாதிரி வெயிட் ரொம்ப இல்லாமல் வச்சிங்கன்னா, இல்லை உங்களுடைய லாக்கர், கஜானான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி லாக்கர் ஏதாவது வச்சாலும் கூட அது உங்களுக்கு திரும்ப திரும்ப வளரும், அதிகரிக்கும், இருக்கக்கூடியது வந்து கீழே போகாமல் உங்களுக்கு காப்பாற்றப்படும். ஏன் அப்படி? ஏன் அந்த சென்டர் ஆஃப் நார்த்தில் அந்த பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். வெரி சிம்பிள். குபேர் மூலை அப்படின்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. கன்னி மூலையை தான் குபேர் மூலைன்னு நினச்சிக்கிறாங்க. கன்னி மூலை அப்படிங்கிறது வந்து சவுத் வெஸ்ட் கார்னர். அது பலமான, பாரமான பொருட்கள் இருக்க வேண்டிய இடமே தவிர சொத்துக்களை வைக்கக்கூடிய, நகைகளை வைக்கக்கூடிய இடம் கிடையாது. குபேர் மூலை அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் நார்த். குபேரன் வந்து நடு வடக்கு திசையில இருந்து தான் ஆஸ் பர் வாஸ்து, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் வாஸ்துப்படி இந்த நடு வடக்குல இருந்து இந்த குபேரன் வந்து எந்த வீடாக இருந்தாலும் பார்வையிடுவார். நார்த்தில் இடைவெளி அதிகமாக இருந்து அந்த குபேரனுடைய பார்வையில் நீங்கள் இந்த சென்டர் ஆஃப் நார்த் ஓப்பன் கொடுத்தாலும், இல்லை விண்டோ வச்சு நீங்கள் இந்த பீரோ வச்சுருந்தாலும் அவருடைய பார்வையில் அது வந்து உங்களுக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த குபேரனை நீங்கள் அந்த ஸ்டாச்சு நல்லா பார்த்தா புரியும். அவர் பண மூட்டையுடைய வெயிட்டை வந்து தாங்க முடியாமல் தான் அந்த வெயிட்டை வந்து சுமந்துட்டு இருப்பார். ஸோ அவருடைய தாட் அண்ட் அவருடைய லாஜிக் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது வெரி சிம்பிள். யார் ஒருத்தர் வந்து வடக்கு நோக்கி ஒரு பீரோ ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவருடைய பாரத்தை அவங்களுக்கு கொடுத்து ஒரு பாரத்தை குறைச்சிக்குவார். ஸோ நீங்கள் வடக்கு திசையை பார்த்து ஒரு பீரோ, கபோர்ட் ஆர் லாக்கர் இதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் நார்த்லேயே அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணி அந்த மாதிரியான ஒரு பீரோ ஆர் லாக்கர் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த குபேரனுடைய பார்வை விழும். அந்த பார்வை விழுந்ததுன்னா ரொம்ப ப்ராஸ்பரஸாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் க்ரோத், ஒரு ஸ்டெபிளைஸ்டு க்ரோத், அப்புறம் இருக்கக்கூடிய நிதி நிர்வாகத்தை சமமாகவும் சீராகவும் வச்சு கொடுப்பாரு. ஸோ அந்த வீட்டில் ஒன்ஸ் பணம் இருந்ததுன்னா மித்த விஷயங்களை ஈஸியாக சமாளிக்கிறதுக்கும் அதை வந்து சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கும் பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த குபேர் மூலை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில வீட்டில் இந்த அக்னி மூலையில் கொண்டு போய் பீரோ வச்சிடுறாங்க, இல்லை கபோர்ட் செட் பண்ணுறாங்க. அது ஹைலி நாட் அட் ஆல் அட்வைசபிள். இந்த ஃபயர் கார்னரில் நீங்கள் போய் இந்த கஜானா சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்டதை வச்சிங்கன்னா அது எப்படி அக்னி மூலை பேர்ன் ஆகிட்டே இருக்குமோ அது மாதிரி உங்களோட பொருள் வந்து பேர்ன் ஆகிட்டே இருக்கும். தயவு செஞ்சு அங்கே வைக்க வேண்டாம். அதே மாதிரி கிச்சனுக்குள்ளே நிறைய பேர் பூஜை ரூம் வைக்கிறாங்க. அந்த பூஜை ரூமும் நாட் அட்வைசபிள். ஸோ பணம் வைக்கிறதுக்கு மிக சரியான இடம் இந்த சென்டர் ஆஃப் நார்த்.
ஜுவல்ஸ், இது எல்லாத்துக்குமே அதுதான் சரியான இடம். அது வாய்ப்பு இல்லை அவங்க வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் வெஸ்ட் கார்னர், நார்த் ஃபேஸிங்கில் உங்களுடைய பீரோ ஒரு கபோர்ட் இருக்கணும். சவுத் வெஸ்ட் கார்னர்லேயும் நீங்கள் வைக்கலாம், ஒரு ஆப்ஷனல். பட் சென்டர் ஆஃப் நார்த் தான் உங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ். சில பேர் நார்த் வெஸ்ட்டில் வச்சிடுறாங்க, அது வாயு மூலை. இந்த நார்த் வெஸ்ட்டில் நீங்கள் ஜுவல் ஒரு கேஷ் வச்சிங்கன்னா எப்படி காற்று வேகமாக பறக்குமோ அது மாதிரி உங்களுடைய பணம்லாம் வந்து சீக்கிரம் செலவாக மாறிடும். ஸோ அது மாதிரி தவறுகளை செய்ய வேண்டாம். இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பாருங்கள், உங்களுடைய இன்கம் பாருங்கள், உங்களுடைய க்ரோத் பாருங்கள். இதில் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது, இல்லை உங்கள் வீட்டில் சில அமைப்புகள் வேறு மாதிரி இருக்குது, அதுக்கு கிளாரிட்டி இல்லை, கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ. இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷானா.